பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த 40 வயசுக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெள்ள முடிகள் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சுரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ள முடியில பார்த்தோனே, உடனே வந்து ஒரு மனசுக்கு சங்கடமாயிடும். ஆஹா! வெள்ள முடி வந்துருச்சே! நமக்கு வயசாயிட்டு போதே! ஸோ அந்த வெள்ள முடியோடயே நம்ம ஒர்க் பண்றவங்க, வெளியில போறவங்க, அது போறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெட்கப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க பார்த்தீங்களா? ஸோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஹேர் டை வேணும்னு சொல்லிட்டு, கெமிக்கல் கலந்த ப்ராடக்ட்டு அது என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறது இல்ல. கெமிக்கல் கலந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் பரவால்ல, அந்த ஒயிட் ஹேர் எப்படியாவது மறையணும் அப்படின்றதுக்கு ஏதாவது வந்து வாங்கி அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. முடி வந்து கருப்பாயிடும். இது கன்டின்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் எப்பவுமே கெமிக்கல் கலந்தது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். பட் இருந்தாலும் அந்த ஆர்வ கோளாறுல பண்றாங்க. வேணும்ட்டே செய்யணும்னு செய்யறதில்ல. அ இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி ஹேர் டை யூஸ் பண்றது, தலையில வந்து தலைக்கு ஏதாவது பாதிப்ப உண்டாக்குதுன்றாங்க. கிட்னி பாதிப்ப உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. உடல் ரீதியான பிரச்சனைய வந்து இதெல்லாம் குடுத்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்ஸும் சரி, விவரம் தெரிஞ்சவங்களும் சரி, இந்த ஹேர் டை யூஸ் பண்ணி பாதிப்புக்குள்ளானவங்களும் சரி, ஹேர் டை கெமிக்கல் கலந்த ஹேர் டைய யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற அட்வைஸ் நமக்கு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்ப என்னதான் பண்றது? வீட்ல இருந்தபடியே நம்ம ஒரு ஹேர் டைய இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். அத தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஸோ வீட்ல இருந்தபடியே என்னென்ன பொருட்கள வச்சு ஹேர் டைய உருவாக்க போறோம் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சிய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். மருதாணி, அவுரிய வச்சு நம்ம வீட்லயே ஹேர் டைய ரெடி பண்ண போறோம். இப்ப நாட்டு மருந்து கடையிலலாம் மருதாணி பவுடர் அப்படின்னு கேட்டாலே கிடைக்குது. அண்ட் அவுரி பவுடர் அப்படின்னு கேட்டாலும் கூட குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, மருதாணி பவுடரையும், அவுரி பவுடரையும் நீங்க வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருளே இது 2டே தான். ப்ளஸ் வந்து ஒரு டீ டிகாஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். இந்த டீ டிகாஷன்ல தான் இதை வந்து ஊற வச்சு நம்ம அப்ளை பண்ண போறோம். தேவைப்பட்டா தயிர் வேணுன்றவங்க தயிர் ஊத்திக்கிறாங்க. இல்ல லெமன் எனக்கு ஒத்துக்கும், உடம்புக்கு ஒத்துக்கும், ஒண்ணும் ஆகாதுன்றவங்க லெமன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இதில சேர்க்கக்கூடிய பொருள் வந்து வேற எதுவுமே இல்ல. மருதாணி, ஆவுரி பவுடர் அண்ட் வந்து டீ டிகாஷன் இதுவரையும் தான். இது மட்டும் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஹேர் டை வீட்லேருந்தே எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்றத இந்த பொருட்கள் வச்சு மட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, மருதாணி வந்து நம்ம முடிக்கு ஏத்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல நீங்க வெள்ள முடி இருக்கோ, அங்க மட்டும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல தல ஃபுல்லா அப்ளை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அத நீங்க டிசைட் பண்ணிட்டு, அந்த அளவுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க வந்து மருதாணி பவுடர எடுத்துக்கோங்க. இப்ப 4 ஸ்பூன் நீங்க மருதாணி பவுடர் எடுக்கிறீங்கன்னா, அவுரி பவுடர வந்து நீங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அப்டின்ற கணக்குக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ முந்தின நாள் நைட்டே 24 ஹவர்ஸ் நல்லா வந்து ஊறுற அளவுக்கு மருதாணிய நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து டீ டிகாஷன் ரெடி பண்ணிக்கோங்க. டீ டிகாஷன் ரெடி பண்ணிட்டு, அதாவது எந்த ஒரு ஏலக்காய், இந்த மாரி இஞ்சி டீ சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி டீ பவுடர் இல்லாம, நார்மலா இருக்கிற டீ பவுடரையே நீங்க யூஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு, அத வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதில ஒரு 1, 2 கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். அது கூட நல்லது தான். ஸோ சளி பிடிக்காது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இந்த கிராம்பு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்க இந்த டீ டிகாஷன எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் லைட்டா ஆறுன மாதிரி இருக்கட்டும். நீங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கீங்களே, இந்த மருதாணி பவுடரு ஒரு 4 ஸ்பூனு, அந்த ஸ்பூன்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே கலக்க ஆரம்பிச்சுட்டே வாங்க. கலந்துக்கிட்டே வந்தீங்கன்னா, நல்ல ஒரு திக்கா ரொம்ப தண்ணியாவும் இருக்க வேணாம், ரொம்ப கெட்டியாவும் இருக்க வேணாம். எடுத்து தலையில அப்ளை பண்ற அளவுக்கு நம்மளுடைய அந்த பதம் இருந்தா சரியா இருக்கும். ஸோ இதில வந்து இந்த கரெக்ட்டான இந்த பதம்ன்றது தான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ வந்து மருதாணி பவுடர் நல்லா கிண்டி அதில வச்சுட்டீங்களா? உங்களுக்கு வந்து ஒத்துக்கும் அப்படின்னா, அதில வந்து கொஞ்சம் வந்து நீங்க லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒத்துக்காது, எனக்கு கோல்ட் ஆயிரும், எனக்கு சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, எனக்கு ஆஸ்துமா அந்த மாரி இருக்கிறவங்க, நீங்க வந்து லைம் புழிஞ்சிக்க வேண்டாம். இத வந்து ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சுட்டு, நல்லா காத்தே போகாத அளவுக்கு நல்லா ஒரு கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு பிளாஸ்டிக் மேல ஒரு கவர் போட்டோ, இல்ல நல்லா டைட்டா டப்பாலயோ அப்படி மூடி வச்சுருங்க. ஸோ காலையிலே எந்திரிச்சு நல்லா ஊறட்டும் அது. நெறைய பேர் சொல்றாங்க 24 ஹவர்ஸ் ஊறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஹோல் நைட் ஊறுனா கூட போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க மார்னிங் எந்திரிச்சு, அந்த வந்து மருதாணி பவுடர நீங்க கலந்து வச்சிருக்கிற டீ டிகாஷனோட அத எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே நல்லா லைட்டா அப்படியே பிளாக்கிஷ் ஆயி, நல்லா அப்படியே வந்து திக்கா இருக்கிற மாரி இருக்கும். அந்த நேரத்தில அவுரி பவுடரையும் உங்களுடைய பதத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூடயும் தேவைப்படும்போது கொஞ்சம் தண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்ல தயிர் எனக்கு ஒத்துக்குன்றவங்க தயிராவது அட்லீஸ்ட் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொழன்ட்டு உங்க எடுத்து தலையில தேய்க்கிற அளவுக்கான பதம் இருக்குதான்னு நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா, எடுத்து நீங்க டக்குன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ அவுரிய வந்து ரொம்ப நேரம் நீங்க ஊற விட தேவையில்ல. மருதாணி நம்ம இவ்வளோ நேரம் ஊற விட்டோம் பார்த்தீங்களா? அந்த மாரி அவுரிய வந்து நீங்க ரொம்ப நேரம் ஊற விட தேவையில்ல. அப்படியே நீங்க எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டு, நல்லா தலையில ஊற விடணும். அதுதான் முக்கியமான
டைமே அங்க தான் இருக்குது நமக்கு. விஷயமே நமக்கு அங்க தான் இருக்குது. ஒரு 3 ஹார்ஸாவது நல்லா ஊற விடணும். அட்லீஸ்ட் ஒரு 2 1/2 ஹார்ஸாவது நல்லா தலையில ஊற விட்டா தான், நல்லா வந்து முடி கருப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெறைய பேர் டைம் இல்ல 1 ஹவர் மட்டும் ஊற விட்டேன், 1 1/2 ஹவர்ஸ் மட்டும் ஊற விட்டேன் அப்படின்ட்டு எதுவும் இல்லாம, நல்லா நீங்க ஒரு 3 மணி நேரம் குறைஞ்சது நல்லா தலையில ஒரு பேக் மாரி நல்லா அப்ளை பண்ணிட்டு, உங்க சீப் எடுத்து ஒரு ஒரு பக்கமா நீங்க தள்ளி தள்ளி முடிய நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதுக்குரிய ப்ரஷ் இருக்கும். அந்த ப்ரஷ்ஷ நீங்க யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்ல க்ளவுஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ, அதே போல நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே. நீங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற விடுங்க. தலையில ஒரு நல்ல ஒரு பேக் போட்டுக்கோங்க. ஹெட் க்ளவுஸ் எதான்னா தலையில நல்லா பேக் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு கொண்ட போட்டுக்கோங்க. அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அவ்வளோதான். வேற எதுவும் தேவையில்ல. உங்களுடைய வேலைய நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இல்ல ஒரு 2 1/2 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சூடான தண்ணியோ, குளிர்ந்த தண்ணியோ எதுவும் தேவையில்ல. நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு ஏத்த அந்த தண்ணியிலே வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது எந்த ஒரு ஷாம்பூவும் நீங்க யூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு சும்மா தண்ணீல மட்டும் அலசி விடுங்க அந்த நாளைக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு, அதுக்கப்புறமா நீங்க ஷாம்பு ஏதாவது மைல்டான ஷாம்பு போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். மைல்டான ஷாம்புனா என்னது? மைல்டான ஷாம்புக்கு எங்க போறது? என்ன ஷாம்பு? அப்படின்ட்டுலாம் எதுவும் பெருசா நீங்க யோசிச்சுக்க வேண்டாம். நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ, அது நெறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் லைட்டா மைல்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்க தண்ணி நெறைய மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஷாம்பு கூட நல்லா வாஷ் பண்ணீங்கனாலே போதும். நீங்க டை போட்ட அன்னைக்கே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. அந்த கலர் போயிடும். ஸோ 2 நாள் ஃபர்ஸ்ட்டு டே வந்து நீங்க வாஷ் பண்ணும்போது அப்ளை பண்ண அன்னைக்கு, நீங்க ஜஸ்ட்டு நார்மல் வாட்டர்ல மட்டும் ஹேர் வாஷ் பண்ணி விடுங்க. ஆஃப்டர் 2 டேஸ் நீங்க 2 நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் நீங்க மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுற வேண்டியது தான். கண்டிப்பா இந்த டை வந்து குறைஞ்சது ஒரு 1 மாசத்துக்காவது இருக்குது தான். 25லேருந்து 30 நாள் வரைக்கும் இருக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா, இது நம்ம உடம்புக்கும் நல்லது. பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு உடல் உபாதைகளும் வராது. இதில எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. மருதாணி, அவுரி இது மட்டும் தானே. இதில என்ன கெமிக்கல் இருந்துற போது? என்ன பயப்படணும்? ஏதேதோ ப்ராடக்ட் எவ்வளோ எவ்வளோ காஸ்ட்லியா வாங்கி, கெமிக்கல் நிறைஞ்சதெல்லாம் வாங்கி, நம்ம தலைக்கு போட்டு, அது உடம்புக்கு எதனா காட்டி, இதனால வந்து அது ஒரு மன உளைச்சல் ஆகி, அதனால ஒரு செலவாகறதுக்கு பதிலா, இப்படி சிம்பிளா நம்ம வீட்லயே ஹோம்மேட்ல ரெடி பண்ற ஒரு ஹேர் டைய நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு அது நல்லது. மருதாணி நல்ல ஒரு குளுமை, மருதாணி நல்ல ஒரு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அவுரியும் நமக்கு நல்லது. இதனால வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ தொடர்ந்து நீங்க இத பயன்படுத்திட்டே வாங்க. மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்க அப்படியே யூஸ் பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து நீங்க இத பயன்படுத்திட்டே வரும்போது, உங்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளை முடிலாம், அதாவது 40 வயசுக்கு மேல வரக்கூடிய வயது மூப்பு நிமித்தம் வரக்கூடிய இந்த வெள்ளை முடிகள்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு வரும். ஸோ இளம் நரை இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பா 100% வந்து இத தாராளமா அப்ளை பண்ணலாம். வயது மூப்பு நிமித்தம் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி வரும் இல்லையா? அந்த வெள்ள முடிக்கும் தாராளமா இத நீங்க பயன்படுத்தலாம். ஸோ கெமிக்கல் யூஸ் பண்ணாம வீட்லயே ரெடி பண்ற இந்த மருதாணி, அவுரி ஹேர் டைய யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்